ஜனநாயகம் திரைப்படத்திற்கு அந்நிய சக்தி நாட்டின் பிரவேசித்து பிரச்சனை ஏற்படுத்துவது போலவும் மத நல்லிணக்கத்திற்கு ஊற்று விளைவிப்பது போலவும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளதாக கூறப்பட்ட புகார் விவரமானது படத்தை திரையிடும் முன் இது சம்பந்தமாக முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் என்பதால் படம் மறு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக ஜனநாயகன் படத்திற்கு சான்று வழங்கும்படி தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக சென்சார் போர்டு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கில் தலைமை நீதிபதி MM ஸ்ரீனிவாஸ், அதாவது மறு நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு பிறப்பித்த உத்தரவில் அந்நிய சக்தி நாட்டின் மத பிரச்சனையை உருவாக்கும் வகையில் மத நல்லிணக்கத்திற்கு அதாவது குண்டு விளைவிக்கும் வகையில் அதாவது ராணுவ சம்பந்தப்பட்ட காட்சிகள் வசனங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் புகாரில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புகார் தீவிரமானது படத்தை திரையிடும் அனுமதிக்கு முன் இதை தீவிரமாக ஆய்வு செய்ய வேண்டும் என்பதால் பட மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஜனநாயகன் திரைப்படமானது ஜனவரி 9ஆம் தேதி வெளியாகும் என படக்குழுவினரால் அதாவது விளம்பரமானது செய்யப்பட்டு அதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருந்தது. இது மட்டுமில்லாமல் படத்துக்கான முன்பதிவும் நடைபெற்று வந்தது. ஆனால் தற்போது அந்த சென்சார் போர்டு விவகாரம் தொடர்பாக மீண்டும் பிப்ரவரி 6ஆம் தேதி வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டு இருந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் மறு தணிக்கைக்கு இந்த ஜனநாயகன் படம் அனுப்பப்பட இருக்கிறது. குறிப்பாக இந்த படத்தை பொறுத்தவரை மத நல்லிணக்கத்திற்கும் ராணுவ அதாவது அடையாளங்கள் போன்ற காட்சிகள் இடம்பெற்றிருப்பதால் இந்த படத்திற்கு மறு ஆய்வு தணிக்கை குழு மறு சான்றிதழ் வழங்க வேண்டும் எனவும் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.